Hello everyone, this is Shweta. My name is Inder and welcome to our channel. So we are going to start the reactions of movie Jigar Thanda Double XL. And guys, on this video there will be a limited amount of reaction due to copyright issues. But if you want to watch the complete reaction, you can follow us on Patreon and watch the complete uncut reaction. And let's start. Oh shit, look. Oh. It's like an animal only. Yeah, come on, man. எங்க வசனே வாரே வா போவோம் அவன் மறிச்சு போட்டாரே வா Is there? உசிருக்குமா காப்பாத்துங்க
இந்தயா சீவனை விட்டுறாத எத்திரியா சீவனை விட்டுறாத சும்மா செத்தொழிஞ்சு விட்டொழிஞ்சுனே பேசாதிரு மூடத்தா ஏய் மூடத்தான்னு வாயை பொளந்து விடுவேன் குழப்பியா அந்த கடந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே உன்னை காப்பாத்தன பாரு இந்தா ஏய் நீ எங்கடி காப்பாத்துன டைரக்டர் தான் காப்பாத்துனாரு வீட்டுக்கு பக்கத்துல ஆனவர் போயிடுவாங்க. கண்ணை பாரு புரியும் அவன் தாய் கொண்டு நாங்க தான் பழி வாங்க வந்திருக்கோம். சரி போ காட்டுக்கு போ அது அத்தனை தான் கொன்னிடுவான். ஒன்னும் பண்ணாத போப்பா ஒன்னும் பண்றதுன்னு சொல்றாங்க கொன்னிடுவாடா. பயப்படாதீங்க போங்க கொண்டாத ஐயோ விட்டுடு ஐயோ விட்டுடு. பாருடா வந்துட்டா பாருடா பாரு செத்துக்காளியம்மா தப்புதான். ஐயா இந்த மண்ணை விட்டு நாம போயிருக்க கூடாதுடா. இல்லையா போயிருக்க கூடாதுடா. பாரு இதான் நம்ம மண்ணு, இதான் நம்ம சனம். கண்ணா இருந்தவன் நாட்டதுன்னே நீ மறிச்சு போனாயே. ரே சார் சுயசரிதையை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா? எவன் எதையும் புதுசாலாம் எழுதிட முடியாது. தானாவை கெட்டியா மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். எழுதப்பட்டது எழுதப்படும். கரும்புலி
gone. சீசர் முடிச்சிட வேண்டியதானே? நாம நினைச்ச மாதிரி நடக்கல சார். அவன் சொன்ன மாதிரியே ஜட்டானி பிடிச்சிட்டான் சார். சிஎம்ஏ நேரடியா வந்தாதான் ஒப்படைப்பேன்னு சொல்றாங்க. இல்லைன்னா சிஎம் பார்க்க மொத்த ஊருமே கிளம்பி மெட்ராஸ் போயிடுவாங்களா சார்? சாரி சார், என்னால எதுவுமே பண்ண முடியல. போலீஸுங்க அவனை பிடிக்கிறதுக்காக எங்கால எத்தனை பேர் செத்துருப்பாங்க. போட்டா எடுப்பாங்க. சிஎம்க்கு போன் போடு. சோக்காளிங்களா சோக்காளிங்களா. ஒரு சாதாரண பப்ளிக் நம்மளால பிடிக்க முடியாத ஒருத்தனை பிடிச்சிருக்கான். மேடம் வணக்கம் மேடம். செட்டானி எங்க? நீங்க வராம அவன் இங்க கூட்டிட்டு வரமா? மேடம் வரலாம் பாருங்க மேடம். மை பாய் சீசர். இந்த ஊரோட மட்டும் இல்ல, இந்த நாட்டோட ஹீரோ நீங்க. இத்தனை வருஷமா நம்ம அரசாங்கத்தினால பிடிக்க முடியாத இந்த ஷெட்டானிய சீசரும் இந்த கொம்பைக்கானை மக்களும் சேர்ந்து பிடிச்சு கொடுத்திருக்காங்க. அதை நான் மனசார பாராட்டுறேன். இத பாருங்க, நாளைக்கு காலையில இந்த போலீஸ் கேம்பிங் இருக்காது. ஒரு மாசத்துக்குள்ள எல்லாரையும் பழங்குடியினர் பட்டியல சேர்த்துருவோம். நிச்சயமா. சரியா? வர வாசிங்கடா. பிரசவிக்க தங்க முட்டை பயமுறுத்தாத கம்முனியா. பூமி இப்ப யார் சார்? மாமோ இத புடி. நீங்க கிளம்பு. இல்ல மாமா நீங்க கிளம்பு. சார் நீங்க வாங்க சார். கார்த்திகம் சார், மேடம் கூப்பிடுறாங்க. வணக்கம் மேடம். நான் முடிக்க மாட்டேன் மேடம். வெளியில இருக்கிற நம்ம பிரஸ் ஆளுங்க கிட்ட இருந்து எல்லா சாட்சியும் வாங்கி எரிச்சிடுங்க. இங்க நடந்தது வெளி உலகத்துக்கு ஒரு இன்ச்சு கூட தெரியக்கூடாது. டேய், விடியறதுக்குள்ள இந்த காட்டுல ஒரு யானை கூட இருக்க கூடாது. இங்க வந்து போன ஒரு காட்டுவாசி உசுரோட இருக்க கூடாது. ஓகே மேடம். அப்புறம் முக்கியமா அந்த ஷெட்டானி எனக்கு பொணமா வேணும். மேடம், சீசர் என்கிற ஷெட்டானி எனக்கு பொணமா வேணும். புரிஞ்சதா? பூரத்தையும் மாத்த முடியும் ரே அவைகளால. புலிய பூனையா, யானைய நரியா
ரோட இந்த காடும் கணக்கிலே இல்லாத காட்டு வாசிகளும் நாசமா போகட்டும். நம்ம தேடிட்டு வந்த உண்மையான சட்டானி. அவனுக்கு இத்தனை வருஷம் அடிக்கலம் கொடுத்த மொத்த காட்டுவாசி கும்பலும் செத்தாலும் பரவாயில்ல. அந்த சீசர் என்ற சட்டானியை உயிரிடவோ பிணமாகவோ இன்னைக்கு பிடிச்சே ஆகணும். And that's my order. என்ன எதுன்னு கேட்காம அப்படியே செய்யற பாவப்பட்ட காக்கி சட்டை போட்ட கைக்கூலி அவன்களை கொண்டுட்டு என்ன பண்ண போறீங்க? ஆர்டர் போட்ட அரக்க அங்க எல்லாம் இருக்கா? 1000 பேரை முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி பதுங்கி இருப்பான். நீயோ இந்த ஆயுதமா அவனை ஒண்ணு பண்ண முடியாது. பாத்துக்க, புரிஞ்சுக்கங்க. போர்ல ஜெயிச்சவன் இங்க யாரும் இல்ல. வச்சுக்கோங்க உங்க ஆயுத கிடங்குக்கு என்னோட பரிசலி. முடிஞ்சா அதை வச்சு 4 பேர் சுட்டுக்கோங்கப்பா. அவர் சொல்றது சரிதான். முன்னுக்கு வர 30 காவமார கொண்டு நம்மளுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. அதுக்காக அவர் சொல்ற மாதிரி இந்த வனத்தை விட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தலைவனா லட்சணமா முன்ன வந்து பேசியா? தலைவனா? வெறும் மசர். இப்பதான் புரியுது. வெறும் மசர். ரேசர், நம்ம படத்தோட முக்கியமான காட்சி மிச்சம் இருக்கு. கேமராவை எடுங்க. Okay, and it will be the climax part. சற்று நேரத்தில் நம்மை அழித்து நம் பணத்தை கைப்பற்ற ஒரு பெரிய படையே இங்கு வருகிறது. நாம் செத்தொழிந்தாலே ஒழிய விட்டொழிய மாட்டார்கள். அவர்களுக்கு பயந்து நம் நிலத்தை விட்டு ஓடப் போவதில்லை. மோதி பார்க்கலாம். அவர்களை ஜெயிக்க முடியாது, ஆனாலும் மோதி பார்க்கலாம். போலீஸாக இங்க வரும் 4 கெட்டவனையும் 40 நல்லவனையும் கொல்லலாம். ஆனால் நீங்களும் இப்போது நானும் ஈவி இறக்கம் உள்ள மனிதர்களாக ஆனதால் இன்னொரு உயிரை எடுக்க மனம் வரவில்லை. ஆதலால் ஆயுதம் ஏந்துவது வேண்டாம். அவர்களிடம் துப்பாக்கி இருக்கிறது. அதை விட பயங்கரமாக நம்பி அதை பார்க்கும் மக்களை நம்பி இன்று நாம் அவர்களிடம் சண்டை செய்யாமல் தப்பித்து ஓடி ஒளியாமல் சந்தோஷமாக ஆடிக்கொண்டே சாவே நேரே வா, வந்து பாரென சொல்வோமா?
ஜெய்ஹிந்த். நீதிமன்ற உத்தரவின்படி சீசர் என்கிற சட்டானியின் சொத்துக்களாகிய கரியா டாக்கீஸ், கிளின்டிஸ் டாக்கீஸ் திரையரங்குகள் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் முடக்கப்படுகிறது. என்னென்னமோ நடக்குதுன்னு அவனே போயிட்டான். உழப்ப பாப்ப வாடா. நமது கட்சியின் பொதுக்குழு பெரும்பான்மைக்கு பிறகு அடுத்த முதல்வராக ஜெயக்கொடியை அறிவிக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் சந்திரன். இங்கே இப்போது நீங்கள் காணப்போவது ஜெயக்கொடி நடித்து நான் எழுதி இயக்கிய ஏழை தோழன் அல்ல. நீங்கள் காணப்போவது எத்தனையோ ஆயிரம் ஏழைகளையும் காட்டையும் காட்டுவாசிகளையும் அழிக்கும் அரசர்களை பற்றி தெய்வமான உங்ககிட்ட உயிரை விட்ட சில பேய்கள் பாடும் ஒரு பரணி. நீங்கள் உங்களுக்காக இந்த திரைப்படத்தை பாருங்கள். நாம் நமக்காக சில கேள்விகளை கேட்போம். நீங்கள் காணவிருப்பது அல்லியர் சீசர் நடிக்கும் ரேதாஸ் இயக்கத்தில் இந்த படத்தை பெருசா நீங்க எல்லாம் காட்டேரிகளோட கழுத்தை பிடிச்சி எங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கோமார ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்களா? மக்களை அழிச்சிட்டீங்களா? பிரச்சனை சீமா சொல்லுவாங்க உடனே. அது போதாதுன்னு எதிர்கட்சி ஆளுங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரீல் போட்டி அனுப்பிச்சு அதை காலையில பார்க்க வச்சிருக்காங்க. கலரா இருந்தா இந்த மாதிரி ஹீரோ இருக்கலாம். சோ சேட், கருப்பா இருக்காரு. மேடம்,
மினிஸ்டருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஷோ ஓடி இருக்கு. டெல்லியிலேருந்து காலையிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஊரே பற்றி எரியுது மேடம். ஒரு 3 மணி நேரம் சினிமா உங்கள் 30 வருஷம் அரசியலை முடிச்சிடுச்சு மேடம். உன்னை கண்டதோ சுடந்தோனோ துருத்துறங்குது. ஆனா உன்னை உயிரோட கொண்டு வர அந்த அம்மா சொல்லிடுச்சு. பொத்திட்டு அமைதியா வந்தேன்னா தியேட்டரை விட்டு உயிரோட போலாம். கதா சாத்துக்கடா. முன்னாள் டிஎஸ்பி ரத்னா அவர்களே, சீசரின் கோட்டை உங்களை வரவேற்கிறது. அதாவதுடா கஞ்சா குடிக்கி, இந்த படத்துக்கு சீசர் சொன்ன கிளைமேக்ஸ் காட்சி வந்தாலும் ஒரு மண்ணும் முடியாத எண்ணம் கிடையாது. மூடிட்டு வா. Dad, he deserves to be that. கோமாரு Even she is alive. The kid is also alive. இவனுக்கு இன்னும் பேர் கூட வைக்கல. மலையரசி அக்கா சொல்லுச்சு, பொம்பளை பிள்ளையா இருந்தா காளியம்மா, ஆம்பளை பிள்ளையா இருந்தா சேதுன்னு. சேது செத்து பொழைச்சவன்டா நீ. வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழ்றாமா அவனே. Whoa. Come on. Hey. அண்ணே, அங்க பார்த்தனே, அப்பதானே அது. அதான் அந்த சீசரோட குழந்தை. அவங்க வம்சமே அழியணும்னே, அவங்க வாழக்கூடாது, அவங்க 2 பேரும் சாவணும்.
Khanda 1 and now this is Jigartanta 2. Totally different. Totally. If you see, it started kind of similar, okay, because in one way, if you have seen, there was an actual director who wanted to make a movie on a gangster, and that's how story goes. And on this one, the guy wanted to become a police officer. But it's totally changed. The police officer he wanted to, but then the thing is, he get caught into murder case, which he did not commit. Yeah. Later on, we got to know that he did not done that. Yes, but first we thought that he did it, but he did not commit. And how his life changes and everything. The political angle is also very amazing. The rowdy angle, the rowdy political, and even he wants to be a police inspector, the guy. But it totally changed him as a director. First criminal. The director is too long. After that, the introductions of the other characters, like the best character, the Caesar. Oh man, his entry, I still remember his entry was crazy. That was it. That music was crazy. I love that. That music was actually like, it kind of hooks you up like, very nice. That was so much good. Like I was just the way he pulled his throne and everything. Remember? Then he started. His swag was ultimate. Then he took the elephant tusk and then started bashing everyone. His entry was amazing. He's kind of he's very scared guy, always scared in it, and one is full Vrinda. Like he will just that go. attitude and everything. Oh, very nice combo. And then suddenly that police story at the story of that village. The start, I thought police officer is going to be a good one. I thought. But the way first he started bash, remember those things he put in that cloth? Bashing them badly, like with anyhow, like this guy. They were bleeding actually. Bleeding. So already they were kind of scared, or they were having problems with that guy in the jungle. And now this guy also came and he was kind of torturing everyone. And they first thought that he's the one who is going to help us, and because we always think like police going to help us, but this become totally opposite. He was kind of more scary and more devilish. He was devilish actually. Yeah, actually. Then kind of a psycho guy. Then the way he gave that contract, or basically he gave them four people and everything. And then his plan. So now that director thing starts from here. The way he learns quickly, right? Yeah. When he went to the shooting. Yeah. Roll camera. Action. Cut. But you know what? I like the part when he convinced him that thing. Like when there were number of people on the line. Directors, yes. And the way his change of expression, first he was scared. As soon as he turned, that swag, like you actually feel like he's a director who knows. The way he's kind of very much experienced and everything. Who knows everything, the way, and that impressed Caesar, of course, there. Right, sir. Then it comes to sir. Sir. How did he say it on this? But his character, like both of the characters were amazing, okay? Like the Ray and the Caesar, the way it was written was spectacular. Very nice. So before interval, if we see, it was just kind of a Caesar who was doing everything and he was asking him to shoot and everything. And just before interval, he kind of burned her. Like, this is not, he will not get Oscar. Because just before interval, he got to know about so many things. The first thing the main thing he got to know that he was in jail because of him. That's true. The recap, that was very smart. That was smart, I am like, that writer who has written it, like, it did not even click. Because he told that the Madras... when he killed that guy. The other one, innocent one, yeah. And then he told that, okay, we did it in Madras, and then there was one guy who was doing like this. And he went to jail for those murders. Yes. That was there, but after interval, his main agenda was to kill him. He tried. He tried a lot. But suddenly the elephant scenarios came, and I was like there was lot of scenarios of elephants where I started like crying actually. Even I cried a lot. You know, I like the part where his wife, he told Caesar's wife,
he told that first he was not like this, and all of a sudden he changed. Because something happened when he was a kid. Yeah. Oh. And then this thing. That first, after interval, post interval was just that elephant killing scene. It was like, That guy was creepy. Oh my god. Creepy, psycho, crazy animal, whatever you was, say. yeah, He was the way actually he half was- animal. Yeah, like. Even his teeth and everything, if you see. But he was like very much poisonous. Yes, the poisons and everything. Something, yeah. Oh, that was crazy. But those, I was not able to watch that scene when he was The killing animal one, elephants, right, like everything. elephants. And then there was those scenes which make you cry. Oh man. Actually, I've cried a lot. I have cried. Like in the a movie, lot. it The was full movie. rowdy and it had turned out to be actually a godfather. Oh man. It was That was- actually like second half was like just it will blow your mind. Because if you That's see it. the way, especially that scene when that elephant came to thank him. Oh, and his father also. The baby elephant Oh. and all, like everything was so good, You know, so special proper. actually. You feel special. Like that scene, I cannot forget the way he came to thank. And the Thank. father also, he was scared. He or was something. scared. But now, and he died actually. But it was peace for him. Peace for because him. he got to know, okay, I have been forgiven by the God basically. That's true. So that was feeling. So he kind of, and then the whole that everything, the plan, the way he caught that guy was nice, huh? Yeah. But he was very good with the action scenes and yeah, although he was rowdy, but still I love it. His the swag, way. his swag. Director, See the just do swag. this. Yes, director. You need to record everything. You need to do that. But then there was a twist. It was a whole political game. I feel bad. Like They why? just wanted to take over that place because they they made some deal with the businessmen. They wanted that place and everything. And then that scene. Oh, that scene when everyone gets killed was like you will start crying from You here. will start. And even the part where I was like, oh shit, or my I still picturize that scene. I'm like, okay, I almost have tears in my eyes. Like, oh. It was like not able to see, but I like the way it has shown. Okay, he was the devilish, that the police inspector. Yes. And The this main guy. devilish was the politicians, the big ones, of Big course. ones, yeah, actually. And I also almost cried like, this is for my boy. Oh, like when he was showing that Caesar movie. when he was showing this is for my boy. My boy. I thought he's gonna forget, but no, he was the one who collected everything. I think he was the one who saved them both also. Even if you rewind, there was that madam. Yes. He also beat him with the chappal. Yes. And for that also. Not that, but it was true love for them. True love, True yeah, love for the that's true. Caesar. It was like kind of father and son. Father bond. and son. Because he always said, my boy. My It started boy. also before With it, my boy. before his entry also, that's my boy, my boy. He always used to call him my boy. But whole that thing, and the best part is gonna be third part. Oh, There will be, come on. This Like, movie was funny, action, comedy, little bit of romance. no, not a romance, but fight. It was romance actually. Yeah. And emotional, everything. And excitement at the idea there is going to be a third part. Third part. Wow. Yeah. I love And it. even he is alive. So let's see. Setu. Third part there will be a Setu. Wow. Cool. Cool, guys. We enjoyed the movie, and guys, please keep on suggesting us more such movies. Meanwhile, you like, Subscribe. share, Comment. click on the bell icon.